வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது ஸ்கில்லு. ஒரு ஸ்கில் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியாது. எந்த ஸ்கில்லு எந்த சமயத்தில் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஸ்கில்லை கற்றுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது ஸ்கில்லுங்கிறது ஒரு ஸ்கில்லு போகாது. ஸோ மல்டி ஸ்கில்டாக இருக்க கற்றுக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன், அந்த வேலையை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அட் ஒன் ஸ்டேஜ் நான் தேங்கி போயிடுவேன். இப்போ நான் ஸ்கில்டு கார்பெண்டர்னு வச்சுக்கோங்க. என்னால் நல்ல டேபிள் சேர் எல்லாம் சூப்பராக பண்ண முடியும். நான் மிஷின்னு அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஒரு 4-5 லேபர் வச்சு பண்ணுவேன். மேபி நானே பண்ணுவேன் நான். பட் நானே பண்ணால் என்னோடய பொட்டன்ஷியல் லிமிட்டட். இப்போ ஃபேக்ட்ரி வந்துடுச்சு. ஃபேக்ட்ரியை வச்சு கரெக்டாக டிசைன் பண்ணி பண்ணிட்டேன்னா 4 பேர் வச்சா நான் 10 டேபிள் 15 டேபிள் மேனேஜ் பண்ண முடியும். பட் நான் வெறும் கார்பெண்டர்லேருந்து மற்ற ஸ்கில் கற்றுக்கிட்டா தான் என்னால் ஃபேக்ட்ரி வைக்க முடியும். ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறேன். அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுங்கிறது ஆட்களை எப்படி ரெக்ரூட் பண்ணுறது, அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லு. அவங்களுக்கு ஒன்றாந்தேதி கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டு, எனக்கு என்னைக்கு டேபிள் விற்கும் அதெல்லாம் தெரியாது. பட் ரா மெட்டீரியல் சப்ளையர், ஒர்க் இன் ப்ராசஸ், ஃபினிஷ் குட்ஸு 3ம் இருக்கும். இது 3த்தையும் ப்ளஸ் மாதம் என்னோடய சம்பளம், எலக்ட்ரிசிட்டி பில்லு இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணி ஒரு கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணணும். இதெல்லாம் கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ண அப்புறம் தான் நான் லாபமா நஷ்டமான்னு பார்க்க முடியும். அப்போது எனக்கு ப்ரைஸிங்கும் பண்ண தெரியணும். எப்படி டேபிளை ப்ரைஸ் பண்ணுறதுன்னு. முன்னையே அந்தபோது நான் தனியாக பண்ணிட்டு இருக்கும்போது வெறும் டேபிளோட இன்புட் காஸ்ட்டும் என்னோடய வேலைக்கு எவ்வளோ மதிப்பு ப்ளஸ் மார்க்கெட்டில் அது எவ்வளோ விற்குதுன்னு பார்த்து ஒரு விலை போட்டு கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும்போது எனக்கு பல காஸ்ட்டு அதில் சேர்க்கணும். நான் போட்டிருக்கிற பணம் அதுக்கு எனக்கு ஒரு ரிட்டர்ன் வேணும். வாடகை, ஆட்கள், எலக்ட்ரிசிட்டி, மிஷின் வாங்கிறதுக்கு நான் வாங்கின கடனோட வட்டி, இது மாதிரி பல காஸ்ட்டுகளை அந்த காஸ்ட் ஆஃப் டேபிளோட நான் ஏற்றணும். அதுக்கு மேலே எனக்குன்னு ஒரு மார்ஜின் வச்சு நான் விற்கணும். அப்புறம் நான் நேராக விற்கிறேன்னா த்ரூ அ டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கிறேன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட ரிலேஷன்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கிட்டேருந்து பணத்தை வாங்கணும், பேங்க்கை மேனேஜ் பண்ணணும். இதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். ஸோ நான் வெறும் கார்பெண்டர்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாறுறச்ச எனக்கு பல ஸ்கில்கள் தேவைப்படுது. இந்த ஸ்கில்கள் என்னலாங்கிறத இப்போ உங்களுக்கு பட்டியலிட்டேன். பட் என்னோடய ஸ்கோர் ஸ்கில் கார்பெண்டர். நான் அந்த கோர் ஸ்கில் இல்லாமல் என்னால் இந்த அடிஷ்னல் ஸ்கில்லெல்லாம் யூஸ்லெஸ். இந்த அடிஷ்னல் ஸ்கில்லு இங்கே வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கோர் ஸ்கில் எனக்கு இருந்தால் தான் என் எம்ப்ளாயீஸ் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு என்னால் பார்க்க முடியும். இந்த கோர் ஸ்கில்ஸை வச்சு தான் என் லைஃப்பில் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இந்த கோர் ஸ்கில்லுங்கிறது என்னோடய கோர் ஸ்கில்லுங்கிறது கார்பெண்டராக போகுது. சப்போஸ் எனக்கு இந்த கோர் ஸ்கில் இல்லைன்னு வைங்க, இந்த கோர் ஸ்கில்லை வச்சிருக்கிற ஒரு ஆளை நான் சம்பளத்துக்கு எடுக்கணும். அப்போது என்னோடய காஸ்ட்டே பயங்கரமாக எகிரிடும். ஏன்னா என்னால் பண்ண தெரியாது. கோர் ஸ்கில்லே ஒரு ஆள் கொடுக்குறேன்னா ப்ராக்டிக்கலி என் சம்பளத்தில் எனக்கு வர லாபத்தில் ஒரு பெரிய போர்ஷனை அவனுக்கு நான் கொடுத்தானும். ஏன்னா என்னால் கையெடுத்து செய்ய முடியாது. எனக்கு கையெடுத்து செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்.
அவருக்கு இந்த மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் இல்லை. மற்ற ஸ்கில்ஸ் இருந்தாலும் அவருக்கு அந்த ரிஸ்க்கு எடுக்கணும்னு தோணலை. அதனால் அவர் என்கிட்ட வராரு. அந்த இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் சம்பளம் எடுக்கிறார். இதனால தான் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு பிஸ்னஸை வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்ரி நான் இன்வெஸ்டர் அது ஒரு சூப்பர் பிஸ்னஸ்ஸு, ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ், ஈஸியாக நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு தோசை போடுறதுக்கு தனி தோசை மாஸ்டர் வேணும். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும். ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்கில்டு லேபர் வேணும். அந்த லேபர் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டே நீங்கள் நடத்த முடியாது. அதனால் நீங்கள் நல்ல மாஸ்டராக இருந்தால் ரெஸ்டாரண்ட் நடத்த முடியும்னு அவங்களால சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு பல ஸ்கில்கள் தேவைப்படுது. இந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸே உங்களால் ரன் பண்ண முடியுது. ஏன் இவ்வளோ நேரம் நான் ஒரு கார்பெண்டர் கடை, ஒரு ரெஸ்டாரண்ட்டு, வெறும் கோர் ஸ்கில் மட்டும் இருந்தால் போகாது, மற்ற ஸ்கில்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையும் இது மாதிரி தான். உங்களாலேயும் பல ஸ்கில்ஸை இருந்தால் தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். வெறும் ஒரு கோர் ஸ்கில்லை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு நினச்சிங்கன்னா அது போய் ட்ராஜடியில் முடிஞ்சிடும். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கார்பெண்டராக இருக்கும்போது இப்போ ஃபேக்ட்ரியோட நீங்கள் கம்பீட் பண்ணுறதுனால ஒரு தனி கார்பெண்டருக்கு வேலை கிடையாது. யாரும் ஃபர்னிச்சரை இப்போ எங்கள் டைம்லலாம் எங்கள் அப்பா தாத்தா காலத்துலலாம் கூப்பிட்டு ஃபர்னிச்சரை வீட்டில் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போய் ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ணிடுறோம். அப்போ தச்சன்கிற தனி ஸ்கில்லுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை. தச்சன் தனியாக இருந்தானா ஏதாவது வீட்டில் ஏதாவது சின்ன ஷெல்ஃப் அடிக்கணும், அது மாதிரி சின்ன வேலைக்கு தானே கூப்பிடுவோமே தவிர அவனை சோஃபா பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கோ கூப்பிட மாட்டோம். ஏன் கூப்பிட மாட்டோம்? ஏன்னா ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சீப்பர் ஆகிடும். ஏன்னா அங்கே மாஸ் ப்ரொடக்ஷன் ஆகிடுது. அதனால் இன்னும் உங்களுக்கு வெரைட்டி கிடைக்குது, சாய்ஸ் கிடைக்கிறது. அதனால் நீங்கள் ஈஸியாக அவன்கிட்ட வாங்கிட்டு போயிடுவீங்க. இந்த தச்சனை கழட்டி விட்டுருவீங்க. இதுதான் ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்டோட பவர். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் வெறும் ஒரு ஸ்கில்லோ 2 ஸ்கில்லை வச்சோ நீங்கள் பெருசாக டெவலப் ஆக முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா உங்களுக்கு பல ஸ்கில்ஸ் வேணும். இந்த பல ஸ்கில்ஸை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒன் ஸ்கில் அட் அ டைம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா டஸ் நாட் மீன் முன்னாடி கற்றுக்கிட்ட ஸ்கில்லை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கரெக்டான ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா அது வாழ்க்கையோட உங்களோட ஃபுல்லாக வரும். இப்போ ஒன்ஸ் நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டோன்னு வைங்க, 5 வருஷம் நான் நீச்சல் அடிக்காட்டாலும் ஒரு நாளைக்கு தபால் தண்ணியில் குதிச்சேன்னா 2 நிமிஷத்தில் திரும்பி நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி ஸ்கில்ஸுங்கிறதும் அது மாதிரி தான். ஒன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோன்னா லைஃப் லாங் நம்மளோட வரும். அதனால் இதுதான் வாழ்க்கை. ஸோ நாலேஜும் காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். அதனால் அட் நோ டைம் இன் யுவர் லைஃப் நீங்கள் நாலேஜையும் ஸ்கில்லையும் டெவலப் பண்ண நிறுத்திடக்கூடாது. கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஸ்கில்லையும் நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். த மோர் ஸ்கில் யூ ஆட் இன் லைஃப் த மோர் சக்ஸஸ்ஃபுல் யூ ஆர். எப்படி பணத்தில் மட்டும் காம்பவுண்டிங் வேலை செய்யாது சார். எல்லா வாழ்க்கையில் எல்லாமே காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். நாலேஜும் காம்பவுண்ட் ஆகிட்டே போகும், ஸ்கில்லும் காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்ன 2-3 எக்ஸாம்பிளில் எல்லா ஸ்கில்ஸையும் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க. ஒன் ஸ்கில் அட் அ டைம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தென் வித்தின் 3-4 வருஷத்தில் உங்கள் லைஃப்பை ஒரு ரவுண்டட் பர்சனாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு வேணுங்கிற எல்லா ஸ்கில்லும் உங்கள் கைக்கு வந்துடும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட கோலாக இருக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி.
வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.